வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் நல்லா புசு புசுன்னு உப்பலான பூரி, அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டான பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது மாவு பேசிய ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கப்போட அளவு வந்து 200 கிராம். அதே கப்பில் அரை கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்தோம்னா பூரி எண்ணெய் குடிக்காது, அதே சமயத்தில் நல்லா உப்பி வரும். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சர்க்கரையும் ரவையும் சேர்த்தோம்னா பூரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு வாட்டி நல்லா கையிலே கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரி மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கும், பூரி மாவு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு மாவு டைட்டாக இருக்கணும். இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நமக்கு பூரி மாவு ஊறணும்னு அவசியம் இல்லை, சப்பாத்தி மாவு தான் நம்ம ஊற வைக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளை உருட்டி திரட்டி கூட போட்டுக்கலாம். இல்லைனா நம்ம மொத்தமாக கூட மாவுங்களை உருட்டி திரட்டி வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா கூட போட்டுக்கலாம். நான் வந்து 4-5 உருண்டைகளை ஃபஸ்ட்டு உருட்டி திரட்டிட்டு போட்டுக்க போகிறேன். நம்ம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து திரட்டி போட்டோம்னா மாவு நமக்கு காயாமல் இருக்கும். இல்லைனா நம்ம ஒரேடியாக எல்லாத்தையும் உருட்டிட்டு போட்டோம்னா நமக்கு வந்து மாவு காஞ்சி போயிடும். அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவுகளை திரட்டிட்டு எண்ணெயில் போட்டுக்க போகிறேன். கொஞ்சமாக உதிரி மாவு எடுத்து இது மாதிரி பூரிக்கட்டை மேலே தூவி விட்டுட்டு நம்ம ஒரு உருண்டையை எடுத்து இது மாதிரி நம்ம திரட்டி விட்டுக்கலாம். உதிரி மாவு வந்து கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நம்ம இது மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் பூரி மாவு. அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது நமக்கு நல்லா உப்பி வரும் பூரி. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு உருண்டையை அது மாதிரி எடுத்து நம்ம திரட்டிக்கலாம். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 உருண்டைகளை திரட்டியிருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதமுள்ளதை அதே மாதிரி திரட்டி போட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பூரிக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கலாம். பூரியை போட்ட உடனே நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். ஏன்னா ரொம்ப எண்ணெய் காஞ்சி போச்சுன்னா சீக்கிரம் நமக்கு கலர் மாறிடும், ஆனால் வெந்து வராது. இப்போது இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம திருப்பி விட்டு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு பூரி நல்லா வெந்து வரும். பார்த்திங்கன்னா பூரி நல்லா 2 பக்கமும் வெந்து சூப்பராக நமக்கு கலர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது இன்னொரு பூரி நான் இதே மாதிரி போட்டு காமிக்கிறேன். எல்லா பூரியுமே நமக்கு உப்பலாக வரும், ஏன்னா நம்ம அந்தளவுக்கு மாவு பிசைஞ்சு திரட்டி எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த பூரியும் நமக்கு நல்லா சூப்பராகவே உப்பலாக இருக்குது. இப்போ இதையும் அதே மாதிரி நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு பூரி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுவையான நல்லா உப்பலான பூரி சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.